ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டு ஆப்ன்றது அது என்ன பண்ணுன்னா ஒரு பட்டனை டிஸ்ப்ளே பண்ணுது. அந்த பட்டனில் ஒரு வேரியபிள் நேம் இருக்குது. ஓகே, அப்புறம் ஏதோ ப்ராப்ஸ் வாங்கியிருக்கோம், அந்த வேல்யூவும் டிஸ்ப்ளே பண்ணுது. இந்த வேரியபிள் நேமை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆன் கிளிக் ஃபங்க்ஷனில் அந்த ஸ்டேட் வேரியபிளை அப்டேட் பண்ணுறோம் இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி. ஸோ ஸ்டேட் வேரியபிளை அப்டேட் பண்ணோம் அப்படின்னா இந்த காம்பனண்ட் ரீரெண்டர் ஆகும், திருப்பி டிஸ்பிளேயில் எனக்கு நியூ வேரியபிள் நேம் வரும். அதனால தான் கிளிக் பண்ண இது அப்டேட் ஆகிட்டே இருக்குது, ரைட். ஸோ இது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனண்ட், ரைட். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் ரிட்டர்ன்ஸ் த HTML கண்டென்ட், ரைட். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம தனித்தனியாக ரிட்டர்ன் பண்ண முடியாது, அதான் எல்லாத்தையும் ஒரு 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 பிளாக்காக தான் ரிட்டர்ன் பண்ணணும். அதனால தான் இந்த மேலே எதுவும் கீழே எதுவும் போட்டிருக்கோம், ரைட். ஸோ இது கிளாஸ் காம்பனண்ட்டில் எப்படி கிளாஸ் காம்பனண்ட்டுமே HTML தான் ரிட்டர்ன் பண்ணும். பட் கிளாஸ் காம்பனண்ட் எப்படி எழுதுறது அப்படின்னா அதே இதுதான். இந்த கிளாஸ் காம்பனண்ட் எழுதும்போது கிளாஸு ஏதோ ஒரு நேமு எக்ஸ்டென்ஸ் காம்பனண்ட்னு போடணும். இந்த காம்பனண்ட்ன்ற ஒரு கிளாஸ் வந்து ரியாக்டில் இருக்குது, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணால் தான் இது ஒர்க் ஆகும். அப்புறம் கிளாஸ்னாலே கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும், கரெக்டாக. அந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது கால் ஆகும். அப்போ நமக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து மவுண்ட் ஆகும்போது இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் கால் ஆகும். இந்த கன்ஸ்ட்ரக்டரில் என்ன பண்ணுவோம், அந்த இனிஷியலைசேஷன்லாம் பண்ணுவோம். ஸோ நமக்கு அங்கே வந்து யூஸ் ஸ்டேட் வச்சுருப்போம், கரெக்டாக. அந்த யூஸ் ஸ்டேட்டில் என்னென்ன வேரியபிளாக வச்சுக்கணுமோ அதெல்லாம் நம்ம இந்த திஸ் டாட் ஸ்டேட்டில் ஆப்ஜெக்டாக வச்சுக்க வேண்டியது தான். நமக்கு எது கவுண்டர் மட்டும் தேவை, நிறைய ஆப்ஜெக்ட் நிறைய டேட்டா வேணும்னா இங்கேயே ஆட் பண்ணிக்கலாம், கரெக்டாக. ஸோ அந்த ஸ்டேட் எல்லாத்தையும் நம்ம திஸ் டாட் ஸ்டேட்டை வச்சுருப்போம். ஓகே, அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் இருக்கா, அப்புறம் ரெண்டர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இந்த ரெண்டர் ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். இந்த ரெண்டர் ஃபங்க்ஷன் தான் நமக்கு HTML கண்டென்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ இந்த HTML கண்டென்ட்டில் அதே ஒரு பட்டனு கவுண்டர்ஸ் போட்டு இந்த ப்ராப்ஸில் வர வேல்யூ இருக்குல்ல, இந்த கிளாஸ் காம்பனண்ட்டை கால் பண்ணும்போது நீ ப்ராப்ஸ் பாஸ் பண்ணலாம், ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணலாம். அது நம்ம கன்ஸ்ட்ரக்டரில் ரிசீவ் பண்ணி சூப்பர் அந்த ப்ராப்ஸை வந்து பேரண்ட் காம்பனண்ட்டில் போய் செட் பண்ணிவிடுவோம். சூப்பர்னு கால் பண்ண என்ன அர்த்தம், பேரண்ட் கிளாஸோடைய கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுற, அதுதான் சூப்பர், ரைட். ஸோ இப்போ இந்த HTML கண்டென்ட் ரிட்டர்ன் ஆகுது, கரெக்டாக. இது ரிட்டர்ன் ஆகும்போது இங்கே நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இன்க்ரிமெண்ட்ன்ற ஃபங்க்ஷன் கால் ஆகும். இங்கே நீ ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இந்த கிளாஸோட ஃபங்க்ஷனை கால் பண்ணுற, கரெக்டாக. அதனால் திஸ் டாட் ஃபங்க்ஷன் போடணும், ஏன்னா திஸ் ரெஃபர்ஸ் டு எந்த ஆப்ஜெக்ட் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணாங்களோ அந்த பாயிண்டர், கரெக்டாக. ஸோ திஸ் யூஸ் பண்ணணும் இங்கே. ஸோ அங்கே கால் பண்ணியா அது என்ன பண்ணுது, ஸ்டேட் வேரியபிளை இன்க்ரீஸ் பண்ணுது, இந்த கவுண்ட் வேரியபிளை இன்க்ரீஸ் பண்ணுது. இன்க்ரீஸ் பண்ணால் காம்பனண்ட் ரீரெண்டர் ஆகும். அதே மாதிரி தான் இந்த ரெண்டர் ஃபங்க்ஷன் திருப்பி கால் ஆகும். திருப்பி கால் என்ன ஆகும், புது ஸ்டேட் வேல்யூ டிஸ்பிளே ஆகும், ரைட். ஸோ இந்த கவுண்டர் அப்படின்ற ஃபங்க்ஷனை நான் பார்த்தீங்கன்னா மெயினில் ஒரு 3 தடவை கால் பண்ணியிருக்கேன், வேறு வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கேன், ரைட். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்ன டிஸ்பிளே பண்ணும், இதே கண்டென்ட் தான். ஏன்னா ஒரு பட்டனு அப்புறம் நான் பாஸ் பண்ண ப்ராப்ஸோட வேல்யூ இதையே 3 தடவை டிஸ்பிளே பண்ணும். அதே 3 தடவை டிஸ்பிளே பண்ணுதா, பட்டனு நான் ப்ராப்ஸ் பண்ண ப்ராப்ஸோட வேல்யூ. ஓகே, இப்போ நான் பட்டனை கிளிக் பண்ண அது 3 பட்டன் அப்டேட் ஆகும். ஓகே, ஸோ ஒரே வேலையை நம்ம கிளாஸ் காம்பனண்ட் மூலியமாக பண்ணலாம், ஃபங்க்ஷன் காம்பனண்ட் மூலியமாகவும் பண்ணலாம். ஸோ காம்பனண்ட் லைஃப் சைக்கிள். ஸோ காம்பனண்ட் லைஃப் சைக்கிளில் வந்து 3 மெயின் ஃபேஸஸ் இருக்குது, மவுண்டிங்கு, அப்டேட்டிங்கு அண்ட் அப்புறம் அன்மவுண்டிங்கு. ஸோ மவுண்டிங் என்ன அப்படின்னா உன்னுடைய காம்பனண்ட் வந்து கிரியேட் ஆகுது பார்த்தியா, அப்போ கால் ஆகிற ஃபங்க்ஷன்ஸ், அதுதான் மவுண்டிங் ஃபேஸ். ஸோ மவுண்டிங் ஃபேஸ் எப்போ நடக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இனிஷியலாக வந்து அதாவது இப்போ உங்களுடைய ரியாக்ட் அப்ளிகேஷன் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்குது, ஓகே, சர்வருக்கு, ரியாக்ட் சர்வருக்கு. ரியாக்ட் சர்வர் என்ன பண்ணும், ஒரு HTML ஃபைல் கொடுக்கும், அப்புறம் லிஸ்ட் ஆஃப் பண்டில் ஆஃப் காம்பனண்ட்ஸ் கொடுக்கும், கரெக்டாக. அப்போ என்ன பண்ணும், உங்கள் ப்ரௌசருக்கு வந்துடும் உங்கள் காம்பனண்ட்ஸ்லாம். ப்ரௌசருக்கு உங்கள் காம்பனண்ட்ஸ் வந்த அப்புறம் ப்ரௌசர் என்ன பண்ணுன்னா உன்னுடைய காம்பனண்ட்ஸை கால் பண்ணும். ஓகே, ஸோ அந்த காம்பனண்ட் வந்து அப்போ கிரியேட் ஆகுது இல்லை, டாம். அந்த காம்பனண்ட் கிரியேட் கால் பண்ணும்போது என்ன ஆகும், டாம் அப்டேட் ஆகும்ல, இதுதான் மவுண்டிங் ஃபேஸ். ஃபஸ்ட்டு டைம் உங்கள் காம்பனண்ட் கால் ஆகும்ல, உங்கள் காம்பனண்ட் கால் ஆகும்போது என்ன ஆகும், டாம் அப்டேட் ஆகும். அது புது HTML கண்டென்ட் ரிட்டர்ன் பண்ணுதுல்ல, அப்போ டாம் அப்டேட் ஆகும்ல, அதுதான் மவுண்டிங் ஃபேஸ்.
ஓகே. அடுத்தது அப்டேட்டிங் ஃபேஸ். எப்பெல்லாம் வந்து நம்ம ஸ்டேட் மாறுது, எப்பெல்லாம் ப்ராப்ஸ் மாறுது, அப்போலாம் என்ன ஆகும்னா உன்னுடைய காம்பனண்ட் டாம் அப்டேட் ஆகும். அது வந்து அப்டேட்டிங் ஃபேஸ். ரீரெண்டர் நடக்கும். உன் காம்பனண்ட் ரீரெண்டர் ஆகும்ல, அது அப்டேட்டிங் ஃபேஸ். அதுக்கப்புறம் ஒரு டைமில் உன் காம்பனண்ட்டே தேவையில்லை. ஓகே. அப்போ உன் காம்பனண்ட் வந்து ரிமூவ் ஆகும். மெமரியில் இருந்து உன் டாமில் இருந்து ரிமூவ் பண்ணுவோம். அப்போ அதுதான் வந்து அன்மவுண்டிங் ஃபேஸ். இந்த 3 ஃபேஸ் தான் இருக்குது. ஓகே. இந்த 3 ஃபேஸில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் கால் ஆகும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் ஃபேஸில் உனக்கு ஒரு வேலை நடக்கணும். காம்பவுண்ட் மவுண்ட் ஆகும்போது ஒரு வேலை நடக்கணும்னா உன் கோடை எங்கே போடணும்? அப்டேட் பண்ணும்போது தான் ஒரு வேலை நடக்கணும். அப்போ உன் கோடை எங்கே போடணும்? அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிளாஸ் காம்பனண்ட்டில் பார்ப்போம். கிளாஸ் காம்பனண்ட்டில் இங்கே தான் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா மவுண்டிங் ஃபேஸ். கன்ஸ்ட்ரக்டர் எப்போ கால் ஆகும்னா மவுண்டிங் ஃபேஸில் தான் கால் ஆகும். ஸோ காம்பனண்ட்டு ஃபஸ்ட்டு ரெண்டர் ஆகும்போது மவுண்டிங் ஃபேஸில் கால் ஆகிடும். இந்த காம்பனண்ட் இஸ் பீங் கன்ஸ்ட்ரக்டட் அப்படின்ட்டு. ஓகே. அப்புறம் இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகும். ஓகே. இது நீ உனக்கு வேணும்னா இந்த இந்த ஃபங்க்ஷன் நீ போட்டுக்கலாம். கெட் டிரைவ்டு ஸ்டேட் ஃப்ரம் ப்ராப்ஸ். ஓகே. அதாவது இது யூஸ்வலாக யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம. யூஸ்வலி ரிட்டர்ன்ஸ் நல் இது. ஆனால் வந்து இது மவுண்டிங் ஃபேஸ்லையும் கால் ஆகும், அப்டேட்டிங் ஃபேஸ்லையும் கால் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது? ஸ்டேட்லேருந்து ப்ராப்ஸை வந்து சிங்க் பண்ணுறதுக்கு. இந்த ப்ராப்ஸ் வந்து ஆர்குமெண்ட்டாக வருது. கரெக்டாக ஸ்டேட்டில் ஏதோ வேல்யூ இருக்குது. அந்த ப்ராப்ஸ்லேருந்து ஸ்டேட்டுக்கு ஏதாவது வேல்யூ மாற்றணும், ஏதாவது ஒன்று பண்ணணும்னா அந்த மாதிரி கோடெல்லாம் நீ என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல நீ போட்டுக்கலாம். கெட் டிரைவ்டு ஸ்டேட் ஃப்ரம் ப்ராப்ஸ். ரைட். ரெண்டர் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மவுண்ட் பண்ணுறதுக்கும் கால் ஆகும், அப்டேட் பண்ணுறப்பையும் கால் ஆகும். ரைட். ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காம்பனண்ட் டிட் மவுண்ட். அப்படின்னா காம்பனண்ட் மவுண்ட் ஆனதுக்கப்புறம், காம்பனண்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறம், அதாவது மவுண்டிங் ஃபேஸ் எண்டில் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஸோ இந்த இடத்துல காம்பனண்ட் மவுண்ட் ஆகிடுச்சுப்பா, மவுண்ட் ஆனதுக்கப்புறம் நான் இந்த வேலையை பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? உன் கோடை தூக்கி இந்த காம்பனண்ட் டிட் மவுண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனில் போடணும். இது கிளாஸ் காம்பனண்ட்டு. ஓகே. ஸோ மவுண்டிங் ஃபேஸ், அப்டேட்டிங் ஃபேஸு இதெல்லாம் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். ரைட்டா. அடுத்தது ஷுட் காம்பனண்ட் மவுண்ட், ஷுட் காம்பனண்ட் அப்டேட். இப்போ அப்டேட் பண்ணுற ஏதோ ஒரு அப்டேட் நடக்குது, அப்போ ரீரெண்டர் ஆக போகுது. நீ உன்னுடைய காம்பனண்ட் அப்டேட் ஆகணுமா வேணாமா அப்படின்றதுக்காக இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். இந்த ஃபங்க்ஷனில் நீ 2 ரிட்டர்ன் பண்ணினா ரீரெண்டர் ஆகும், ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணால் ரீரெண்டர் ஆகாது. ஸோ இதை ஏதாவது செக் பண்ணணும் அப்படின்னா அந்த செக்கிங்லாம் இந்த கோடில் போட்டுக்கலாம். ஷுட் காம்பனண்ட் அப்டேட். ஓகே. ஸோ மவுண்டிங்கில் காம்பனண்ட் டிட் மவுண்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு. இங்கே ஷுட் காம்பனண்ட் அப்டேட். அப்டேட்டில் ஃபஸ்ட்டு கால் ஆகுது ஷுட் காம்பனண்ட் அப்டேட். அடுத்தது கெட் ஸ்னாப்ஷாட் பிஃபோர் அப்டேட். இது ஒரு ஃபங்க்ஷன். அப்டேட் ஆகிறதுக்கு முன்னாடி உனக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்னாப்ஷாட்னா ஒரு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி, உன்னுடைய ப்ராப்ஸு இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னா அதுக்கு இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகலாம். இப்போ அப்டேட் ஆகிடுச்சு. அப்போ அப்டேட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் உனக்கு எதாவது பண்ணணும் அப்படின்னா காம்பனண்ட் டிட் அப்டேட்னு ஒரு ஃபங்க்ஷன். காம்பனண்ட் டிட் மவுண்ட் கால் பண்ண பார்த்தியா, இது காம்பனண்ட் டிட் அப்டேட். காம்பனண்ட் டிட் மவுண்ட் வந்து மவுண்ட் ஆனதுக்கு அப்புறம் கால் ஆகுது. காம்பனண்ட் டிட் அப்டேட் அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் கால் ஆகிற ஃபங்க்ஷன். ரைட்டா. அடுத்தது அன்மவுண்டிங். ஓகே. காம்பனண்ட் டெலிட் ஆகும்போது காம்பனண்ட் வில் அன்மவுண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன். இங்கே காம்பனண்ட் மவுண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது டெலிட் ஆகிற முன்னாடி கால் ஆகிற ஃபங்க்ஷன். அந்த நேரத்தில் ஏதாவது ஃப்ரீ பண்ணணும், ஏதாவது க்ளீனப் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் அதில் பண்ணிக்கலாம் நீ. ஓகே. இது வந்து கிளாஸ் காம்பனண்ட். ரைட்டா. ரைட். இதுக்கு வந்து ஐ ஹவ் ஆல்சோ எந்த ஆர்டரில் பிரிண்ட் ஆகும், நீ இந்த காம்பனண்ட்டை கால் பண்ணுறீன்னா எந்த ஆர்டரில் பிரிண்ட் ஆகும் அப்படின்ற அந்த கன்சோல் அவுட்புட்டை நான் இங்கே கொடுத்துருக்கேன். எந்த ஆர்டரில் பிரிண்ட் ஆகும்? ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டர், அப்புறம் கெட் ரிலேட் ஃபேஸ் பாக்ஸ், அப்புறம் ரெண்டர் ஃபங்க்ஷன் கால் ஆகும், அப்புறம் காம்பனண்ட் டிட் மவுண்ட். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? கெட் ரிலேட் ஃபேஸ் பாக்ஸ். இது காம்பனண்ட் அப்டேட் ஆகணுமா, அப்புறம் ரெண்டர் ஆகும், கெட் ஸ்னாப்ஷாட், அப்புறம் காம்பனண்ட் டிட் அப்டேட், அப்புறம் காம்பனண்ட் அன்மவுண்ட். இந்த பிரிண்ட், இந்த ஆர்டர்லாம் பிரிண்ட்ஸ் கால் ஆகும். ரைட். இதுதான் கிளாஸ் காம்பனண்ட்டுடைய லைஃப் சைக்கிள். மவுண்டிங், அப்டேட்டிங், அன்மவுண்டிங். ஸோ ஏதோ பர்டிகுலர் வேலையில் நீ பர்டிகுலர் இடத்துல அன்மவுண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எதாவது பண்ணணும், அப்டேட் ஆகிற சமயத்தில் பண்ணணும் அப்படின்னா அந்த ரெஸ்பெக்டிவ் ஃபங்க்ஷனில் உங்கள் கோடை போட்டுடணும்.
ஓகே, இதுவே ஃபங்க்ஷன் காம்பனண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன லைஃப் சைக்கிள் அப்படின்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், காம்பனண்ட் வந்து மவுண்ட் ஆகிற சமயத்தில் நீ ஏதாவது ஒன்று பண்ணணும்னா உன் கோடை எந்த இடத்துல போடுவோம்? ஓகே, ஸோ இப்போ ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் லைஃப் சைக்கிளில் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இப்போ இது ஒரு காம்பனண்ட் இது ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனண்ட். அங்கே என்ன ரிட்டர்ன் பண்ணோம்? கடைசியாக போனீங்கன்னா ஒரு HTML கண்டென்ட் ரிட்டர்ன் பண்ணுது. ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. கரெக்டாக? நம்ம யூஸ் எஃபெக்ட் பண்ணுவோம், எதாவது பண்ணுவோம், என்ன வேணால் கோட் எழுதிக்கலாம். ஃபங்க்ஷனில் கோட் எழுதுற மாதிரி என்ன கோட் வேணால் இருக்கலாம் நமக்கு. ஸோ இங்கே ஒரு கன்சோல் லாக் போட்டேன் அப்படின்னா இந்த காம்பனண்ட் எப்பப்பெல்லாம் ரெண்டர் ஆகுதோ அது இது பிரிண்ட் ஆக போகுது. கரெக்டாக? இது யூஸ் எஃபெக்ட். யூஸ் எஃபெக்டில் எம்டி இது போட்டிருந்தேன். அப்போ இங்கே இருக்கிற கோடு எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்? மவுண்ட் ஆனதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த காம்பனண்ட் டிட் மவுண்ட் இருக்குல்ல, அந்த காம்பனண்ட் டிட் மவுண்ட் தான் இது. காம்பனண்ட் டிட் மவுண்ட் என்ன கோடு போடணுமோ மவுண்ட் ஆனதுக்கப்புறம் பண்ணுற வேலையை நீ இங்கே பண்ணிக்கலாம். கரெக்டா? இப்போ அன்மவுண்ட் பண்ணுறப்ப நீ ஒரு கோடை பண்ணணும் அப்படின்னா அப்போ தான் காம்பனண்ட் வந்து அன்மவுண்ட் ஆகுது. அன்மவுண்ட் ஆகுது க்ளீன் அப்லாம் பண்ணணும்ல, அது ஃபங்க்ஷன் காம்பனண்ட் எங்கே பண்ணலான்னா இந்த யூஸ் எஃபெக்ட் ஃபங்க்ஷனில் நீ ஒரு ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணலாம். ஓகேவா? ரியாக்ட் என்ன பண்ணுன்னா நீ யூஸ் எஃபெக்டில் என்ன ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணியோ அந்த ஃபங்க்ஷனை காம்பனண்ட் அன்மவுண்ட் ஆஃபர் கால் பண்ணிடும். ஸோ நீ அந்த ஏதாவது க்ளீனப் பண்ணணும்னா அதை பண்ணிக்கலாம். ஸோ திஸ் ஃபங்க்ஷன் இஸ் நத்திங் பட் த காம்பனண்ட் வில் அன்மவுண்ட். ஸோ யூஸ் எஃபெக்டில் ரிட்டர்ன் பண்ணுற ஃபங்க்ஷன், யூஸ் எஃபெக்ட் வந்து நீ ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணலாம். ஓகே, ரியாக்ட் வில் கால் தட் ஃபங்க்ஷன் when the component unmounts. ஓகே, இது காம்பனண்ட் அன்மவுண்ட். ஓகே, இது வந்து அன்மவுண்ட்ஸ். ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதே யூஸ் எஃபெக்ட், ஆனால் டிபெண்டன்சியில் ஒரு ஸ்டேட் வேரியபிள் இருக்குது. அப்போ இது எப்போ கால் ஆகும்? எப்பப்பெல்லாம் காம்பனண்ட் அப்டேட் ஆகுதோ அப்போல்லாம் கால் ஆகும். கரெக்டாக? அப்போ காம்பனண்ட் டிட் அப்டேட் ஆனதுக்கப்புறம் அதை நம்ம இது பண்ணி மிமிக் பண்ணிட்டோமா? ஓகே, லாக் த ஸ்னாப்ஷாட். ஓகே, பிஃபோர் அப்டேட்டிங். அதாவது இதை நம்ம என்னன்னு பார்ப்போம். அதாவது என்னன்னா நம்ம இதில் யூஸ் ரெஃப்னு ஒரு ஹூக் இருக்குது. ஓகே, யூஸ் ரெஃப் அப்படின்னு யூஸ் ரெஃபரன்ஸ் மாதிரி. அது எதுக்கு மெயினாக நிறைய 3 வேலை இருக்குது அதுக்கு. நம்ம அதை செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். பேசிக்காக என்னன்னா இப்போ யூஸ் ஸ்டேட் வேரியபிள் நீ அப்டேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோ, என்ன ஆகும்? காம்பனண்ட் ரீரெண்டர் ஆகும். இதுவும் அதேமாதிரி டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான். ஆனால் இதை அப்டேட் பண்ணால் ரீரெண்டர் ஆகாது. அவ்வளோதான். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டேட் வேரியபிள் நீ அப்டேட் பண்ணிட்டே இருக்கிற, ப்ரீவியஸ் ஸ்டேட் தெரியணும்னு வச்சுக்கேன், நீ என்ன பண்ணலான்னா இப்போ வருது, அதாவது என்னன்னா உன் ஃபஸ்ட்டு வந்து கவுண்ட் வந்து 0வாக இருக்குது, உன் காம்பனண்ட் ரன் ஆகுது. இதில் நீ என்ன பண்ணினா இந்த ப்ரீவியஸ் கவுண்ட் இருக்குல்ல அதை 0ன்னு அப்டேட் பண்ணிட்டேன். அது கவுண்ட் அடுத்த வாட்டி வரும்போது உன் கவுண்ட் இன்க்ரிமெண்ட் ஆகுது. அதாவது ஸ்டேட் வேரியபிள் மாத்திர கவுண்ட் இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஆனால் ப்ரீவியஸ் கவுண்ட் என்ன இருக்கும்? 0ன்னு இருக்கும், அது மாறாது. ஸோ இது மாதிரி ப்ரீவியஸ் ஸ்டேட் வேரியபிளை ட்ராக் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம இந்த யூஸ் ரெஃப்க்கு யூஸ் பண்ணிப்போம். ஓகே ஓகே இப்போ ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து நம்ம டிஃபரன்ஸ் ஏரியா கொடுத்துருக்கேன். கரெக்டாக? அப்போ இது எப்போ கால் ஆகும்? அப்டேட் ஆகிறப்ப தான் கால் ஆகும். ஸோ காம்பனண்ட் டிட் அப்டேட் எப்போ கால் ஆகும்? ஓகே, அந்த ப்ரீவியஸ் கவுண்ட் வேல்யூ சும்மா பிரிண்ட் பண்ணுறேன். இந்த யூஸ் ரெஃப்கோட வேல்யூ பிரிண்ட் பண்ணணும்னா டாட் கரண்ட் போடணும். அந்த யூஸ் ரெஃப்க்கு என்ன ப்ரீவியஸ் கவுண்ட் வச்சுருக்கோம்ல, அதுக்கு வேல்யூ வேணும்னா டாட் கரண்ட் போட்டால் தான் வேல்யூ கிடைக்கும். ஓகே, இந்த யூஸ் எஃபெக்டில் இருந்தும் நான் ஒரு ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணுறேன். அப்போ எந்த யூஸ் எஃபெக்ட்லேருந்து ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணுறோம் எப்போ கால் ஆகும்னா க்ளீன் அப் பிஃபோர் அப்டேட்டிங். ஓகே, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு இது கால் ஆகிடுச்சு. கரெக்டாக? ஃபஸ்ட்டு வாட்டி இந்த கவுண்ட்டை மாற்றுறேன். கவுண்ட்டை மாற்றும் போது இந்த ஃபங்க்ஷன் எனக்கு கால் ஆகுது. அப்டேட் ஆகிட்ட அப்புறம் இது கால் ஆகுது. இது கால் ஆகும்போது இந்த ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணிட்டல, அடுத்த வாட்டி அப்டேட் ஆகிறதுக்கு முன்னாடி திருப்பி இது கால் ஆகும். ஸோ பிஃபோர் அப்டேட்டிங் ஏதாவது க்ளீனப் பண்ணணும் அப்படின்னா அதை பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, இதுவே அரே எம்டியாக இருந்துச்சுன்னா அன்மவுண்ட் ஆகிறப்ப தான் கால் ஆகும்.
இந்த ரிட்டர்ன் ஆகிற ஃபங்க்ஷன். ஏதாவது டிஃபரன்சி இருக்குது உங்கள் யூஸ் எஃபெக்டில், அப்போ ஒரு ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுறேன்னா அந்த ரிட்டர்ன் ஆகிற ஃபங்க்ஷன் அடுத்து அப்டேட் பண்ணுறதுல அதுக்கு முன்னாடி காலம் ஏதாவது ப்ரீவியஸ் அப்டேட் ஏதாவது க்ளீனப் பண்ணணும் அப்படின்னா. ஓகே, ஸோ இந்த யூஸ் எஃபெக்ட் பாருங்கள், டிஃபரன்சி அரேவே இல்லை. டிஃபரன்சி அரேல என்ன அர்த்தம்? ஒரு ரெண்டருக்கும் கால் ஆகும். இட் வில் பி கால்டு ஃபார் ஈச் ரெண்டர். அங்கே தான் என்னுடைய அந்த யூஸ் ரெஃபை அப்டேட் பண்ணிக்கிறேன் ப்ரீவியஸ் வேல்யூக்கு. ஓகேவா? ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய இதில் ஒரு பட்டன் இருக்குது, கிளிக் பண்ணனா இந்த இன்க்ரிமெண்ட் கவுண்ட்டை கால் பண்ணுறேன். இன்க்ரிமெண்ட் கவுண்ட்டில் என்னுடைய ஸ்டேட் வேரியபிள் அப்டேட் பண்ணுறேன். என் ஸ்டேட் வேரியபிள் அப்டேட் பண்ணால் காம்பனண்ட்டாக ரீரெண்டர் ஆகும். ஓகே, அதே மாதிரி ஒரு இன்புட் டேக் இருக்குது, அதில் சேஞ்ச் பண்ண ஆன் சேஞ்சில் இந்த ஃபங்க்ஷனில் இந்த டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஸ்டேட் வேரியபிள் இருக்குது. டெக்ஸ்ட்டுன்ற ஸ்டேட் வேரியபிளாக மாற்றுறேன். ரெண்டு ஸ்டேட் கவுண்ட் ஒரு ஸ்டேட் வேரியபிள், டெக்ஸ்ட் ஒரு ஸ்டேட் வேரியபிள் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் காம்பனண்ட் லைஃப் சைக்கிள் இன் ஃபங்க்ஷனல் காம்பனண்ட். டிட் மவுண்ட்னா எங்கே போடணும்? எம்டி யூஸ் ஸ்டேட் அரே வர்றது டிட் மவுண்ட். அன்மவுண்ட்டு அந்த யூஸ் ஸ்டேட் ரிட்டர்ன் பண்ணுற ஃபங்க்ஷன். டிட் அப்டேட்டு ஒரு டிபெண்டன்சி ஸ்டேட் வேரியபிள் இருக்கிற யூஸ் எஃபெக்ட் தான் டிட் அப்டேட். ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் அந்த மாதிரி யூஸ் எஃபெக்டில் நீ பண்ணிக்கலாம். வச்சு நீ அந்த காமன் லைஃப் சைக்கிள் என்ன பண்ணுமோ பண்ணலாம். இதோடைய கன்சோல் அவுட்புட்டும் இங்கே இருக்குது. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா டிட் மவுண்ட் வருமா, காம்பனண்ட் ரெண்டரிங் டிட் மவுண்ட். அப்புறம் எப்பப்பெல்லாம் நீ அப்டேட் பண்ணுறியோ க்ளீன் அப் பிஃபோர் அப்டேட்டிங். அதாவது அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஆகும், அந்த க்ளீனப் ஃபங்க்ஷன் கால் ஆகும்ல. ஸோ அப்டேட் பண்ணும்போது க்ளீனப் ஃபங்க்ஷன் கால் ஆகும். அதுக்கப்புறம் தான் உன்னுடைய ஃபங்க்ஷன் ரெண்டர் இது கால் ஆகும். ஓகே, இப்போ ஒரு வாட்டி இன்க்ரிமெண்ட் ஆகும்போது க்ளீனப் கால் ஆகும், அப்புறம் ரெண்டர் கால் ஆகும், அப்புறம் டிட் அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது டிட் அப்டேட் கால் ஆகும் அடுத்த வாட்டி அப்டேட் பண்ணும்போது. ஓகே, ஓகே, அன்மவுண்டிங் காம்பனண்ட் வெளியே போகும்போது ரன் ஆகும். ஸோ கிளாஸ் காம்பனண்ட்டை அதே இதை ஃபங்க்ஷன் காம்பனண்ட் எங்கே பண்ணுறத மேப்பிங் போட்டிருக்கேன். டிட் மவுண்ட்டுக்கு எம்டி அரேல இருக்கிற யூஸ் எஃபெக்டில் போடணும். டிட் அப்டேட்டு டிஃபரன்ஸ் இருக்கிற யூஸ் எஃபெக்ட் ஃபங்க்ஷனில் போடணும். வில் அன்மவுண்ட்டு அந்த ரிட்டர்ன் ஆகுதுல ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனில் போடணும். ஓகே, ஷுட்டு காம்பனண்ட் அப்டேட் பண்ணுமா வேணாமான்றதை மெமோ ரியாக்ட் மெமோன்னு இருக்குது, அங்கே பண்ணணும். கெட் அ ஸ்னாப்ஷாட் பிஃபோர் அப்டேட், அதுதான் யூஸ் ரெஃப் யூஸ் பண்ணுறோம். அதாவது நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வேல்யூக்கு ஒரு ஸ்னாப்ஷாட் வேணும் எனக்கு, அதுக்கு யூஸ் ரெஃப் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் காம்பனண்ட் லைஃப் சைக்கிள்.